இன்ஸ்டாகிராமில் வன்முறைகளை தூண்டும் வகையில் ரீல்ஸ் பதிவிடுவது சமூகத்திற்கு பேராபத்தை இழைப்பதாக அமைந்துள்ளது எனவும் இதுகுறித்து கட்டுப்பாடுகளை விதிக்க இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு அரசு மூலம் கடிதம் எழுத இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் கத்தி வைத்து ரீல்ஸ் போடுவது, பைக்கை ஆபத்தான முறையில் ஓட்டி அதனை ரீல்ஸாக வெளியிடுவது, சாதி ரீதியிலான பிரச்சனைகளை தூண்டுவது போல ரீல்ஸ் பதிவிடும் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் இவை அனைத்தும் மெட்டா நிறுவனத்தால் இயங்கி வரும் பேஸ்புக்கில் நடைபெறுவதில்லை, இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இதுபோன்ற வன்முறைகளை ஊக்குவிக்கும் சம்பவங்கள் நடைபெறுவதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். மேலும் ஆன்லைனில் துன்புறுத்தல், வெறுப்பூட்டும் பேச்சு, புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துதல், ஆன்லைனில் தொடர்ந்து தொந்தரவு செய்தல், ஆபாசமான செய்திகளை அனுப்புதல் போன்ற விஷயங்கள் டிஜிட்டல் வன்முறைகளுக்கு உட்பட்டது என்றும் தற்போது AI மூலம் இதுபோன்ற விதிமீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் சமீபத்தில் நெல்லை ஆணவ கொலை தொடர்பாக இரு தரப்பினரிடையே கலவரத்தை தூண்டும் விதமாக பல்வேறு ரீல்ஸ்கள் இன்ஸ்டாவில் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கும் ஆணையர் இதுகுறித்து அரசு மூலமாக சம்பந்தப்பட்ட சமூக ஊடக நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதப்படும் என்று தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் அதிகரித்து வரும் வன்முறையை தூண்டும் பதிவுகள் குறித்து விவாதிப்பதாகும். குறிப்பாக பயங்கரமான ஆயுதங்களை காட்சிப்படுத்தி வன்முறையை ஊக்குவிக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள் சமூகத்தில் குற்றச்சம்பவங்களுக்கு வழிவகுப்பதாக கூறப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு இத்தகைய பதிவுகளை தடுக்கவும் வன்முறை பதிவுகளை நீக்கவும் கோரி இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பப்பட உள்ளது. மேலும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு சைபர் கிரைம் மூலம் இத்தகைய பதிவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் ஆணையர் அருண் IPS தெரிவித்தார். இந்த குழு இன்ஸ்டாகிராம் உட்பட அனைத்து சமூக வலைதளங்களிலும் வன்முறை மற்றும் குற்றச்சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் பதிவுகளை கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.